Hey guys, இன்னைக்கு நம்ம மிச்சம் இருக்க சாதத்துல 5 minutesல எப்படி இன்ஸ்டன்ட்டா சோயா ஃப்ரைடிஸ் செய்யறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே ஈஸி தான். எப்பவுமே ஒரே மாதிரி சாப்பிடாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா சாப்பிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு மை சேனல் வாழ்க்கையே வாழத்தானே. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் சோயா எடுத்திருக்கேன். அது சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ 1 tablespoon கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட தேவையான உப்பு போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா இல்லைனா 65 மசாலா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி இது எல்லாத்தையும் போட்டு ரஃபாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து லைட்டாக கிறிஸ்பியாக வரும். அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நம்ம ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது ஃப்ரை ஆகிட்ட அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் வதங்கியாச்சு. இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரை இது கூட ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. நம்ம ரைஸ் போடுறதுக்காக நம்ம கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம வச்சுருக்க ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிட்டு தேவைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதிகமாக மசாலா எதுவும் சேர்க்காததுனால நம்ம மீல் மேக்கர் ஸ்மெல் வந்து அந்த ரைஸில் ஒட்டுறதுக்காக இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 minutes இப்படியே வைங்க. இதுக்கப்புறம் நல்லா அந்த ஸ்மெல் வந்து எல்லா ரைஸ் கூடயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இந்த மீல் மேக்கரோட ஸ்மெல் நல்லாவே ரைஸில் ஒட்டியிருக்கும். இப்போ அதான் இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் தான். நம்ம சோயா ரைஸ் வந்து ரெடி. வாங்க சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ செம்மையாக இருக்குன்ட்டு. இது போல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.